ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் போக்குவரத்தை நிர்வகிக்க புதிய திட்டத்தை விரைவில் அறிவிப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் அந்த கடற்பாதையை பயன்படுத்தும் கப்பல்களிடம் சேவை கட்டணம் ஒன்று அறவிடப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அமைதி உடன்படிக்கை ஒன்று விரைவில் எட்டப்படாவிட்டால் அது ஈரானுக்கு மிக மோசமான காலமாக அமையும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை எச்சரித்த நிலையிலேயே இந்த திட்டத்தை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையூடாக எதிரிகளின் ராணுவ உபகரணங்கள் கடந்து செல்வதை ஈரான் இனியும் அனுமதிக்காது என்று அந்த நாட்டு முதலாவது துணை ஜனாதிபதி முகமது ரேசா ஆரிஃப் கடந்த சனிக்கிழமை குறிப்பிட்டிருந்தார். ஹார்முஸ் நீரிணை மீதான எமது இறமையை நாம் விட்டுக் கொடுத்திருந்தோம். நாம் முன்னர் ஹார்முஸ் நீரிணை ஊடாக ராணுவ உபகரணங்கள் செல்வதற்கு அனுமதித்தோம். அவை எமக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன. அதனை நாம் மீண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஆரிஃப் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னதாக கடந்த சனிக்கிழமை பேசிய ஈரான் பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் அசிசி ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தொழில்முறை பொறிமுறை ஒன்றை ஈரான் தயாரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த திட்டம் விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். அசிசி எக்ஸ் சமூக தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் ஈரானின் தேசிய இறைமையை அடிப்படையாக கொண்டு சர்வதேச வர்த்தகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த பொறிமுறை மேம்படுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். அவர் மேலும் கூறுகையில், இந்த திட்டத்தின் பயனை வணிக கப்பல்கள் மற்றும் ஈரானுடன் ஒத்துழைக்கும் தரப்புகள் மட்டுமே பெற அனுமதிக்கப்படும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார். இந்த பொறிமுறையின் கீழ் சிறப்பு சேவை வழங்குவதற்காக கட்டணம் அறவிடப்படும் என்று அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச எண்ணெய் விநியோகத்தில் 20% ஏற்றுமதிகள் இந்த நீரிணை ஊடாகவே இடம்பெற்று வருகின்றன. எனினும் கடந்த பிப்ரவரியில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் தொடுத்தது தொடக்கம் ஈரான் இந்த நீரிணையை முடக்கியிருக்கிறது. இதனால் சர்வதேச அளவில் எரிபொருள் நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 7 தொடக்கம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பலவீனமான போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்பட்ட போதும் இரு தரப்புக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்திருக்கின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ஈரானின் முன்மொழிவுகளை இருதரப்பும் பரஸ்பரம் நிராகரித்தும் இருக்கின்றன. இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் ஆரம்பிக்கும் முயற்சியாக மத்தியஸ்த நாடாக செயல்படும் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மௌசின் நக்வி கடந்த சனிக்கிழமை ஈரான் பயணமாகியிருந்தார். பாகிஸ்தானின் செல்வாக்குமிக்க இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் டெஹ்ரானுக்கு சென்ற சில நாட்களுக்கு பின்னரே அவரது இந்த விஜயம் இடம்பெற்றும் இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை பிரான்ஸ் ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த தொலைபேசி பேட்டியில் விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படுமா என்பது குறித்து தமக்கு உறுதி இல்லை என்று சொல்லி ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். எனக்கு தெரியவில்லை, அவர்கள் ஒப்பந்தத்தை எட்டவில்லை என்றால் மிகவும் மோசமான நிலையை சந்திக்க நேரிடும். அவர்களுக்கு ஓர் உடன்பாட்டை எட்டுவதில் நலன் உள்ளது என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு அமெரிக்கா அறிவித்து சில மணி நேரத்திலேயே இஸ்ரேல் தெற்கு லெபனானின் தனது உக்கிர தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் அதிகாரிகளுடன் அமெரிக்கா 2 நாட்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்தே போர் நிறுத்தத்தை நீடிக்கும் அறிவிப்பு வெளியாகியும் இருந்தது. ஆனால் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய புதிய தாக்குதல் ஒன்றில் பெண் ஒருவர், அவரது மகள் மற்றும் துணை மருத்துவர் ஒருவர் கொல்லப்பட்டதாக லெபனான் அரசு ஊடகம் தெரிவித்தும் இருக்கின்றது. தெற்கு லெபனானின் ஹபோஸ் நகரில் இஸ்ரேல் நடத்திய மற்றொரு வான் தாக்குதலில் கணவன் மனைவி இருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மறுபுறம் லெபனானின் ஹிஸ்புல்லா போராளிகளும் இஸ்ரேலிய படைகளும் தொடர்ந்து சண்டையிட்டு வரும் நிலையில்
கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றில் இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். காசாவிலும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவதோடு கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற தாக்குதல்களில் 6 பேர் கொல்லப்பட்டு 19 பேர் காயமடைந்ததாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. காசாவில் கடந்த அக்டோபரில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது தொடக்கம் இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை 871 அதிகரித்திருக்கிறது. இவை இப்படி இருக்க சீனா 200 போயிங் ஜெட் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிற அதே நேரம் மேலும் 750 விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சீனாவுக்கான 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு அமெரிக்கா திரும்ப முன்னர் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மேற்கொண்டவாறு டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு இரு நாடுகளும் சிறந்ததும் அற்புதமானதுமான வர்த்தக ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டதாகவும் 2 நாள் உச்சி மாநாட்டின் இறுதியில் அவர் தெரிவித்திருக்கிறார். சீனா பில்லியன் கணக்கான டாலர்கள் பெறுமதியான சோயா அவரை வாங்கியிருப்பதால் தன்னுடைய வர்த்தக ஒப்பந்தங்களால் அமெரிக்க விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லியும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதேவேளை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சீனாவுக்கு மேற்கொண்ட பயணத்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் மைல்கல் பயணம் என்று சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனாதிபதி ட்ரம்பின் அழைப்புக்கு அமைய சீன ஜனாதிபதி இலையுதிர் காலத்தில் வெள்ளை மாளிகைக்கு விஜயம் செய்வார் என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி கடந்த வெள்ளியன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படியான நிலையில் இஸ்ரேலின் ஜெருசலேம் அருகே இருக்கின்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை தளத்தில் பயங்கர வெடிச்சத்தத்துடன் வானில் ஏற்பட்ட பெரிய நெருப்பு கோலத்தால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேற்காசிய நாடான இஸ்ரேல் ஜெருசலேம் பகுதியில் இருக்கின்ற ஃபெய்ஷேமேக் என்ற நகருக்கு அருகே நேற்று முன்தினம் இரவு பயங்கர வெடிச்சத்தம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வானத்தில் பெரும் நெருப்பு பிளம்பு அடர்ந்த புகையும் சூழ்ந்திருந்தன. இந்த வெடிச்சத்தத்தின் காரணமாக அருகில் இருந்த வீடுகளில் அதிர்வுகள் ஏற்பட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்து வரும் அண்டை நாடுகளுடனான சண்டையினால் தங்கள் நாட்டின் மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று நினைத்து இஸ்ரேலிய மக்கள் பீதியடைந்திருந்தார்கள். ஆனால் இந்த வெடிப்பு சம்பவம் இஸ்ரேலிய அரசுக்கு சொந்தமான ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளுக்கான இன்ஜின்கள் தயாரிக்கும் டோமர் என்ற பாதுகாப்புத்துறை நிறுவனத்தின் சோதனை தளத்தில் நிகழ்ந்ததாக அதிகாரிகள் கூறியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன. இது குறித்து விளக்கம் அளித்திருக்கிற அந்த நிறுவனம் இது விபத்தோ அல்லது எதிரிகளின் தாக்குதலோ அல்ல என்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு சோதனை என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். இது போன்றதொரு மிகப்பெரிய அளவிலான திட்டமிடப்பட்ட வெடிப்பு சோதனை கடந்த 2021ஆம் ஆண்டிலும் நடந்தது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.